त्रैलोक्ये वैष्णवं क्षेत्रं किं श्रेष्ठं भुवि नारद आब्रह्मलोकं सर्वं त्वं विशेषं दृष्टवानसि यत्तीर्थे सर्वतीर्थानि सन्निधानं व्रजन्ति च यत्क्षेत्रवासिनां पुण्यम् अनन्तमिति कीर्त्यते यत्रास्ते भगवान् विष्णुः सश्रीभूः पुरुषोत्तमः तद्ब्रूहि मम देवर्षे क्षेत्रं त्रैलोक्य पावनम्. சுவாமி புஷ்கரணி என்னும் ஒரு தீர்த்த விசேஷம். இந்த சுவாமி புஷ்கரணி என்னும் பெயர் அதற்கு எதனால் ஏற்பட்டது என்பதற்கு தங்கள் தெய்வமாகிய குமரக்கடவுள் இந்த இடத்தில் வந்து ஸ்நானங்கள் செய்து இந்த புண்ணிய சரோவரத்தின் கரையில் தவம் செய்த மகிமையினாலே அவருடைய பெயராலே இந்த தீர்த்தத்திற்கு சுவாமி புஷ்கரணி என்பதாக பெயர் உண்டாயிற்று. அது தவிர அந்த சுவாமிதான் குமார சுவாமிதான் இந்த தீர்த்தத்தின் கரையில் தற்பொழுதும் தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இது விஷ்ணு க்ஷேத்திரம் இல்லை, இந்த க்ஷேத்திரத்திற்கும் விஷ்ணுவிற்கும் சம்பந்தம் இல்லை. வைஷ்ணவர்கள் ஏதோ ஒரு காலவிசேஷத்தில் ஆக்கிரகத்தினாலே இதற்குள்ளே நுழைந்து விட்டார்கள் என்பதாக அந்த காலத்தில் இருந்த சைவர்கள் வாதம் செய்து அரசனிடத்தில் முறையிட்டார்கள். அது தவிர ஆழ்வாருடைய பாசுரத்தையும் இவர்கள் பிரமாணமாக காண்பித்து பெருமானுக்கு அழகிய சௌரிராஜனான இந்த பெருமானுக்கு ஷடை தலையில் இருக்கிறது, அவன் கையில் மழு என்னும் ஆயுதத்தை ஏந்தி இருக்கிறான் என்று சைவ சமயத்திற்குரியதான லட்சணங்களை எல்லாம் இப்பெருமான் ஏந்தி இருப்பதாக ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் காண்பித்திருப்பதினாலே இது விஷ்ணு இல்லை என்று அவர்கள் சொன்ன பிரமாணத்தை எதிர்த்து பிரமாணங்கள் சொல்லுவதற்கு அந்த சமயத்தில் அங்கே திருவேங்கடமாமலையில் எவரும் இல்லை. எப்பொழுதுமே ஒரு சிலர் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய 2-3 விஷயங்களை மட்டும் வைத்துக் கொண்டு வாதம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் எதிரில் இருப்பவர் அதையும் அறியாதவராய் இருப்பதினாலே சற்றே பிரமித்து விடுவார், மயங்கி விடுவார். அவரால் பிரமாணத்தை உடனே எடுத்துச் சொல்ல முடியாது. ஆனால் இது போன்றதான ஒரு நிலையில் இதையெல்லாம் எடுத்துரைக்க வல்லவர் யார் இருக்கிறார்கள்? ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார், சுவாமி ராமானுஜர். ராமானுஜோ விஜயத்தே யதிராஜ ராஜா. அந்த ராமானுஜர் தான், யதிராஜர் தான், யதிராஜர்களுக்கெல்லாம் ராஜாவான அந்த சுவாமி ராமானுஜர் தான் வெற்றியுடன் விளங்குகிறார் என்று அனைத்து ஸ்ரீவைஷ்ணவர்களும் ராமானுஜரிடத்தில் சென்று முறையிட்டார்கள். சுவாமி, நம் பெருமான் நம்மை விட்டு விடுவான் போலிருக்கிறதே, நமக்கு பெரும் தனமாக ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரமம் தனம் நஹா, ஸ்ரீ ஸ்ரீனிவாச குல தெய்வதம் நஹா. இவர் எங்களுக்கு உயர்ந்த செல்வம், இவர் எங்களுக்கு தான் உயர்ந்த தனம். அந்த தனத்தை நாங்கள் விடலாமா? அதை விட்டு விடலாமா? அதனால் அனுகிரகம் செய்ய வேண்டும், அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க சுவாமி ராமானுஜரும் இங்கே மறுபடியும் திருமலைக்கு எழுந்தருளினார். அரசன் ராமானுஜரை வரவேற்றான். நடந்தவை என்ன என்பதை விண்ணப்பித்தான். சுவாமி, இதுவரையிலும் இந்த க்ஷேத்திரம் வைஷ்ணவ க்ஷேத்திரமாகத்தான் எல்லோரும் கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் திடீரென்று சில பல பிரமாணங்களை காண்பித்து அந்த பிரமாணங்களின்படியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இது ஸ்கந்த சுவாமியினுடைய க்ஷேத்திரமாகத்தான் தோற்றுகிறது. அதனால் என்ன செய்வது என்பதாக கேட்டார். ராமானுஜர் சிரித்துக் கொண்டே பதில் சொல்லுகிறார். ஆழ்வாருடைய பாசுரத்தின் உள்ளர்த்தம் புரியாமல் பேசக்கூடாது. மேலெழுந்த வாரியாக நுனிப்புல் மேய்ந்து விட்டு நாம் எதனையும் பேசக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, வாமன புராணத்தில் குமாரசுவாமியினுடையதான விஷயங்கள் ஸ்லோக ரூபங்களாக எடுத்து காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதைத்தானே இவர்கள் தங்களுக்கு உரியதான பெரும் பிரமாணமாக காண்பிக்கிறார்கள். சரி, அதே இடத்தில் சொல்லப்படும் பிரமாணத்தை பாருங்கள். கிருதஸ்தான சரஸ்தீரே குமார சமுபாவிஷத் திருஷ்ட்வா தபந்தம் வாயும் ச தத்சமீபே ஷடானனஹ திரிசந்தியம் தேவதேவேஷம் நாராயணமனுஸ்மரன் அதிஷ்டத்தப உக்ரம் ச சமாதி தியான சயுதஹ தியாயன் நாராயணம் தேவம் சங்க சக்கரதரம் பரஹு. புஷ்கரணியின் கரையில் குமாரசுவாமியான முருகன் உக்ரமானதொரு தவத்தை செய்தார்.
அந்த தவம் யாரை குறித்து செய்யப்பட்டது? அவர் தந்தையார் பரமேஸ்வரனுடைய உபதேசத்தின்படியாகத்தானே இந்த இடத்திற்கு வந்து தவம் செய்தார். எனில் அந்த தவம் யார் பொருட்டு செய்யப்பட்டது என்றால், தியாயன் நாராயணம் தேவம் சங்க சக்கரதரம் பரம். நாராயண தேவனை, நாராயணனை, எந்த நாராயணன் நமக்கு உத்தமமான கதியை அளிப்பானோ, எந்த நாராயணன் நமக்கு எல்லா தெய்வங்களை காட்டிலும் மேலானவனாக திகழ்கிறானோ, எந்த நாராயணன் தான் எல்லாவற்றிற்கும் காரணபூதனாய் அமைந்திருக்கிறானோ, அந்த நாராயணனை குறித்துத்தான் குமாரசுவாமியான முருகன் தவம் செய்தார். திரிசந்தியம் தேவதேவேஷம் நாராயணமனுஸ்மரன் அதிஷ்டத்தப உக்ரம் ச சமாதி தியான சயுதா. உக்ரமான தவம். 3 சந்தியா காலத்திலும், பிராத்த காலத்திலும், மாத்தியந்தின காலத்திலும், சாயங்காலத்திலும் 3 காலத்திலும் இடைவிடாமல் நாராயணானுஸ்மரணத்தை செய்து கொண்டிருந்தார். உங்கள் பிரமாணத்திலேயே அதற்கு கீழே இருக்கக்கூடிய பிரமாணத்தை கவனிக்காமல் வாரம் செய்வது வீண்தானே. திரைலோக்கியம் வைஷ்ணவம் க்ஷேத்திரம் கிம் சிரேஷ்டம் புவி நாரத ஆ பிரம்மலோகம் சர்வம் தம் விசேஷம் திருஷ்டவானசி. இந்த வெங்கடாச்சல மகாத்மியம் ஒரு புராணத்தில் மட்டும் சொல்லப்படவில்லை. மொத்தம் 12 புராணங்களில் வெங்கடாச்சல மகாத்மியமானது காண்பிக்கப்படுகிறது. இதன் நடுவிலே வால்மீகி நாரத முனிவருக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சம்வாதம். இந்த 3 உலகத்திலும் இல்லை, 14 லோகத்திலும் உத்தமமான க்ஷேத்திரம் எது? எது புண்ணிய க்ஷேத்திரம், எது புண்ணிய தீர்த்தம்? எந்த க்ஷேத்திரத்தில் சென்றால் நமக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்படும், நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும்? எந்த க்ஷேத்திர விசேஷத்தில் நாம் எந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து பகவானை ஆராதிக்க வேண்டும்? மகரிஷே, நாரதரே, நீர் திரிலோக சஞ்சாரி, எல்லா லோகத்திலும் விசேஷமாக சஞ்சரித்த ஆங்காங்குள்ளதான விசேஷங்களை எல்லாம் நன்கு அறிந்து வரக்கூடியதான வல்லமை பெற்றவராக திகழ்கிறீர்கள் அல்லவா? ஆகையால் அடியருடைய கேள்விக்கு தாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று வால்மீகி மகரிஷி நாரதரை கேட்கிறார். யத் தீர்த்தே சர்வ தீர்த்தானி சன்னிதானம் விரஜந்தி ச யத் க்ஷேத்ரவாசினாம் புண்ணியம் அனந்தமிதி கீர்த்தியதே. எந்த ஒரு தீர்த்தத்தில் அனைத்து விதமான புண்ணிய தீர்த்தங்களும் சங்கமிக்கின்றன. எந்த ஒரு புஷ்கரணியில் புண்ணிய தீர்த்தத்தில், எந்த ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் உலகத்தில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களும் சங்கமிக்கின்றன. அப்படி சங்கமிப்பதினாலே கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதை, சிந்து, காவேரி, பிரயாகம், என்னென்ன உண்டோ, கிருஷ்ணா, துங்கபத்ரா, இப்படி என்னென்ன நதிகள் உண்டோ, இவை அனைத்தும், இந்த புண்ணிய நதிகள் அனைத்தும் எந்த ஒரு தீர்த்தத்தில் தாங்கள் சங்கமத்தை அடைவதினாலே அனைத்து தீர்த்தங்களுக்கும் சுவாமியாக இருப்பதினால், சுவாமி என்றால் தலைவன் என்பது பொருள், அனைத்து தீர்த்தங்களுக்கும் சுவாமியாக இருப்பதினாலே சுவாமி தீர்த்தங்களுக்கு சுவாமியாக எந்த ஒரு இடம் அமைந்திருக்கிறது? எதில் ஸ்நானம் செய்வதினாலே, எங்கு தவம் செய்வதினாலே மக்கள் விரும்பிய பலன்கள் எல்லாவற்றையும் பெறுகிறார்களோ அத்தகையதொரு உயர்ந்த தபோவனத்தை, புண்ணிய கஷேத்திரத்தை குறித்து தாங்கள் அருளி செய்ய வேண்டும் என்பதாக வால்மீகி மகரிஷி கேட்க, அதற்கு நாரதர் வெங்கடாச்சல மகாத்மியத்தை அருளி செய்கிறார். வெங்கடாச்சல மகாத்மியத்தை நாரதர் அருளி செய்கிறார். சித்தாமுனிகணாஸ்தத்ர தபக்குர்வந்தி நித்யசஹ சண்டாளயவனாத்யைஸ்து வேதவாஹ்யைश्च நாஸ்திகைः நாரோடமபி யஷ்யக்யः பாவனः பர்வதோத்தமः உத்ருதாம் தரணீம் தேவீம் ஆலிங்க்யாங்கே நிதாய ச ஆராதிதோ முனிகணைः த்ரிசந்தியம் சத்தயான்விதைः. எந்த பர்வத சிகரத்தை நாஸ்திகர்கள், சண்டாளர்கள், பெரும் பாவத்தை செய்தவர்கள் அடைய முடியாதோ, எந்த பர்வத சிகரத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தமான சுவாமி புஷ்கரணி என்னும் புஷ்கரணியின் கரையில் தரணி தேவியான பூமித்தாயாருடன் கூடியவனாக வராகப் பெருமான் ஆதிவராக மூர்த்தியாக விளங்குவதினாலே அந்த க்ஷேத்திரத்திற்கு ஆதிவராக க்ஷேத்திரம் என்பதாக பெயர் உண்டோ, எந்த ஆதிவராக பெருமான் தன்னுடைய மற்றொரு நிலையான ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு புஷ்கரணியின் கரையில் இடமளித்தானோ அந்த க்ஷேத்திரம் சர்வோத்தமமான க்ஷேத்திரம் வெங்கடாச்சலம். வேம் என்றால் பாபம், கடம் என்றால் அழிப்பது. வேம் என்றால் ஐஸ்வர்யம், வேம் என்றால் அமிர்தபிந்து, கடம் என்றால் ஐஸ்வர்யம். பூமியிலேயே நமக்கு மோட்சானந்தத்தை அளிக்கக்கூடிய, ஐஸ்வர்யத்தை அளிக்கக்கூடிய க்ஷேத்திர விசேஷம். எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் வந்து இதில் சங்கமிப்பதினாலே இந்த புண்ணிய தீர்த்தத்திற்கு சுவாமி புஷ்கரணி என்பதாக பெயர்.
அதன் கரையில் பிராச்சீனமாக வராகப் பெருமான் நித்யஸ்ரீ நித்தியமங்கலமாக சாநித்தியத்துடன் விளங்குகிறான். நீங்கள் பிரமாணங்களை எடுத்துச் சொல்லுகிறீர்களே, அந்த பிரமாணத்தினுடைய முன் பின் பிரகரணம், அதாவது முன்னாடி என்ன சொல்லப்படுகிறது, பின்னாடி என்ன சொல்லப்படுகிறது, இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து விட்டுத்தானே நடுவில் உள்ளதான விஷயத்தை எடுக்க வேண்டும். நமக்கு தெரிந்த ஒரு பதம், அந்த பதத்திற்கு நாம் மனம் போனபடி ஒரு அர்த்த விசேஷத்தை கல்பித்துக் கொண்டு இது எங்களுக்குத்தான் சொந்தம், இது இப்படித்தான் இருக்கிறது, அப்படித்தான் இருக்கிறது என்பதாக விவாதம் செய்வது என்பது விதண்டாவாதம் என்றோ? இதை ஒப்புக்கொள்வார்களோ? நீங்கள் எந்த புராணத்தை ஆதாரமாக்கி கொண்டு வாதங்கள் செய்கிறீர்களோ அதே புராணத்தில் சொல்லப்படக்கூடியதான விஷயம் அப்படியே இருக்கட்டும். குமாரசுவாமியான முருகன் இந்த இடத்தில் வந்து தவம் செய்தார், ஒப்புக்கொள்கிறீர்கள் அல்லவா? அந்த முருகப்பெருமானுக்கு அருள் செய்தது யாரு? ஸ்ரீனிவாசன் தானே? ஆம், அப்படித்தான் இருக்கட்டுமே. ஒருவேளை அப்படி அனுக்கிரகம் செய்தால் கூட அங்கே அனுக்கிரகம் செய்தார், மறைந்து விட்டார். மருமகனாருக்கு மாமா அனுக்கிரகம் செய்தார், மறைந்து விட்டார். ஆனால் முருகன் ஸ்நானம் செய்ததினால் அந்த புஷ்கரணிக்கு சுவாமி புஷ்கரணி என்பதாக பெயர். இப்பொழுது கரையில் உள்ளதான தெய்வம் இருக்கிறது, விஷ்ணுத்தான் முருகனுக்கு அருள் செய்தார் என்பதை நாங்களும் ஒப்புக்கொண்டால் கூட இப்பொழுது அங்கே சேவை சாதிக்கக்கூடியதான அந்த மூர்த்தி, சிலாரூபமான மூர்த்தி இருக்கிறது, அது வைஷ்ணவ மூர்த்தி இல்லை, அது விஷ்ணுமூர்த்தி இல்லை, அது முருகனுடைய மூர்த்தி தான் என்பதாக மறுபடியும் அவர்கள் வாதத்தை ஆரம்பித்தார்கள். சுவாமி ராமானுஜர் தகுந்ததான பல பிரமாணங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் கூட வெறும் ஆர்ப்பாட்டத்தினாலேயும் விதண்டாவாதத்தினாலேயும் அவர்கள் தங்களுடையதான அந்த கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக எத்தனையோ விதங்களில் முயன்றார்கள். அரசன் இந்த விவாதம் வளர்ந்து கொண்டே இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறான். ராமானுஜர், சரி, இவர்கள் எந்த வகையில் எப்படி கேட்கிறார்களோ அதே போன்று தான் நாமும் இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். முதலில் காண்பிக்க வேண்டிய பிரமாணங்களை எல்லாம் எடுத்து காண்பிக்கலாம். அதன் பின்னர் எம்பெருமானுடைய திருவுள்ளப்படி இவன்தான் பரதெய்வம், இவன்தான் விஷ்ணு, இவன்தான் சர்வேஸ்வரன், இவன்தான் சிவப்பதி, இவன்தான் ஜெகத்பதி என்பதை ஸ்தாபிக்கும்படியாக நாம் மேலும் காரியங்களை செய்யலாம் என்பதாக தீர்மானித்தார் ராமானுஜர். அதன்படி பரதேவதா பாரமார்த்தியத்தை ராமானுஜர் அந்த இடத்தில் நிர்ணயம் செய்து காண்பித்தார். இன்றளவும் கலியில் கண்கண்ட தெய்வமாக ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் நமக்கு காட்சியளிப்பதற்கு பகவத் ராமானுஜர் எடுத்த அந்த மாபெரும் முயற்சிதான் காரணம். அதனை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.